தன் காதலனுக்கு கஷாயத்தில் விஷம் கலந்து காதலி கொலை செய்த வழக்கில் காதலிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கேரள இளைஞர் கொலை வழக்கில் காதலிக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. கேரளாவை சேர்ந்த ஷாரோன் ராஜும் கன்னியாகுமரியை சேர்ந்த கிரீஷ்மாவும் காதலித்து வந்திருக்கிறார்கள். ஷரோன் ராஜுடனான தொடர்பை கிரீஷ்மா துண்டித்த பிறகும் அவர் தொடர்ந்து காதலி வீட்டிற்கு சென்றிருக்கிறார். தொடர்ந்து தொல்லை தரும் ஷரோனை கொல்ல முடிவு செய்த கிரீஷ்மா அவருக்கு விஷம் கலந்த குளிர்பானம் மற்றும் கஷாயத்தை கொடுத்திருக்கிறார். விஷம் கலந்த கஷாயத்தை குடித்ததால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஷரோன் ராஜ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தன் காதலனுக்கு கஷாயத்தில் விஷம் வைத்து கொன்ற வழக்கில் காதலிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய நிலையில் தற்போது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. தண்டனை விவரங்களை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி காதலிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கேரளா மற்றும் தமிழ்நாட்டை உலுக்கிய இந்த கொலை வழக்கில் காதலிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களோடு செய்தியாளர் அறிவரசு இணைகிறார். அறிவரசு, தமிழ்நாடு கேரளாவை உலுக்கிய வழக்கில் காதலிக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அவருடைய மாமாவும் குற்றவாளி அப்படிங்கிற தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருந்தது. இப்போ தண்டனை விவரங்கள் என்ன? அதாவது கேரளா மற்றும் தமிழ்நாடை குலுக்கிய அந்த வழக்கு, அதாவது தன்னுடைய காதலனை கஷாயத்தில் விஷம் கலந்து கொடுத்து காதலன் ஷரோன் ராஜை கொலை செய்த வழக்கில் காதலி கிருஷ்மாவுக்கு இன்று நெய்யாற்றின்கரை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்துள்ளது. அதே போது இதில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட அவரது தாய்மாமன் நிர்மல குமரன் அவர்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது அவர் அந்த நிர்மலகுமாரன் சாட்சிகளை அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். எனவே அவருக்கும் இந்த நீதிபதி பஷீர் 10 ஆண்டு சிறை தண்டனை அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது கேரள மாநிலம் பாரசாலை எடுத்த முரியன்கரை சேர்ந்தவர் தான் இந்த ஷரோன் ராஜ். இவர் நெய்யூர்ல ஒரு தனியார் கல்லூரியில பிஎஸ்சி ரேடியாலஜி படிச்சிட்டு இருந்தாரு. அதே மாதிரி ராமன் வர்மன் சிறை அப்படிங்கிற இடத்தை சேர்ந்தவங்க தான் கிருஷ்மா. இவங்க அதே பகுதியில ஒரு தனியார் கல்லூரியில முதுகலை பட்டப்படிப்பு படிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கு காதல் ஏற்பட்டது. இந்த காதல் 2 ஆண்டுகளாக நீடித்தது. இந்த நிலையில கிருஷ்மாவுக்கு வேற ஒரு இடத்துல மாப்பிள்ளை நிச்சயார்த்தம் பார்த்ததை தொடர்ந்து கிருஷ்மா தன் காதலானாலும் தனக்கு எதிர்காலத்தில் பிரச்சனை வரும் என அவர் எதிர்பார்த்தார். ஏனென்றால் இவர்கள் 2 பேரும் காதலித்த பொழுது பல்வேறு இடங்களுக்கு ஊர் சுற்றியும் அதே மாதிரி பல்வேறு இடங்களில் தங்கி இருந்த வீடியோக்கள், படங்கள் அவரிடம் இருந்தது. இதனை அடுத்து கிருஷ்மா திட்டமிட்டு அவரது காதலன் ஷரோன் ராஜை வீட்டிற்கு வரவழைத்து அவருக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி கஷாயம் தயாரிப்பதாக கூறி அதில் அந்த ஷாரோனுக்கு அதாவது பாராக்வாட் என்னும் ஒரு விஷமும் அதே மாதிரி வீரியமிக்க களைக்கொல்லியையும் அதை அந்த ஆயுர்வேத அந்த கஷாயத்துல கலந்து அவர் கொடுத்திருக்காங்க. உடனே அவர் அதை மருந்து என்ற அவரும் குடிச்சிட்டு அவர் போன பிறகு அவருக்கு வயிற்று வலி வந்தது. இதனை அடுத்து அவர் பாரசாலையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதற்கு பிறகு மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரத்தில் அனுமதிக்கப்பட்டு ஒரு 11 நாளுக்கு அப்புறம் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி அவர் இறந்து போயிடுறாரு. 22ஆம் தேதி. இதுல வழக்குல சந்தேகம் அடைஞ்சு அவர் மக்கள் புகார் கொடுத்ததுனாலதான், பெற்றோர் புகார் கொடுத்ததுனாலதான் குற்றப்பிரிவு திருவனந்தபுரம் குற்றப்பிரிவு போலீசார் இந்த வழக்கை கையில எடுத்து விசாரணை நடத்தியதுலதான் இதுல ஒரு 95 சாட்சியங்கள்ட்ட விசாரணை நடத்தினாங்க. அதே மாதிரி அவருடன் நெருங்கிய பழகியவர்கள் ஆகிய ஆதாரங்கள் எல்லாம் வச்சு அவங்களுக்கு இந்த நெய்யாற்றங்கரையில் உள்ள அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அவங்களுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை குற்றவாளி என அறிவிச்சது. இவங்க இந்த கிருஷ்ணா மேல ஒரு 4 பிரிவுகள்ல வழக்கு, அதாவது கொலை, அதே மாதிரி விஷம் கலந்து அபாயகரமான பொருட்களை கொடுத்து கொலை செய்தல், கடத்தல் உள்ளிட்ட அந்த 4 பிரிவுகள்ல தான் அவர் மேல வழக்கு பதிவு செய்திருந்தது. இதனால அவங்க ஏற்கனவே ஒரு 3 பேர் அவங்க அம்மா சிந்து உட்பட அவருடைய தாய்மாமன் அது மாதிரி கிருஷ்மா ஆகியோர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இந்த விசாரணை நடக்கும் பொழுது அந்த அவருடைய அம்மா சிந்து மேல முக்கியமா விசாரணை அதிகாரிகள் ஆதாரங்களை தெரிவிக்கலன்னா அவங்கள விடுவிச்சுட்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் இப்ப அந்த பரபரப்பான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. அந்த கிருஷ்மாவுக்கு தூக்கு தண்டனையோ அதே மாதிரி அவருடைய தாய்மாமனுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை தான்.
சனிக்கிழமை வந்து கிருஷ்மா சார்பில் ஒரு 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 கடிதமும் வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதுல வந்து நான் வந்து ஒரு முதுகலை பட்டதாரி, 24 வயது நிரம்பியவர். எனவே எனக்கு ஒரு பாரபட்சம் பார்க்க வேண்டும், கருணை காட்ட வேண்டும், தண்டனை குறைத்து வழங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா இத நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்கப்பட்ட அந்த கடிதம் எல்லாத்தையும் பார்த்த பின் தான் இப்பொழுது இந்த தீர்ப்பை அங்க அந்த நெய்யாற்றின்கரை அமர்வு நீதிமன்றம் வந்து தூக்கு தண்டனையும் அவரது மாமனுக்கு வந்து 10 ஆண்டு சிறை தண்டனையும் வந்து விதிச்சிருக்கிறாங்க. இதனால இங்க வந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இதை அடுத்து வந்து கிருஷ்ணா வந்து அவர் சிறைச்சாலைக்கு அவரை அழைத்து செல்வதற்கான அந்த ஆயத்த பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அறிவரசு, மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய வழக்கு இது. இதுல கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. காதலிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. 2022 அக்டோபர்ல நடந்த சம்பவம். 2 ஆண்டுகள் கழித்து தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணையின் போக்கு எவ்வாறாக இருந்தது? குற்றவாளியை காவலர்கள் கண்டறிந்தது எப்படி? அதாவது இந்த வழக்கு வந்து உடனடியாக வந்து பாரசாலை காவல் நிலையத்துல தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதற்கு பிறகு குற்றவாளிகள், அதாவது அந்த கிருஷ்ணா அவங்க வந்து இது வந்து அவங்க வீடு வந்து தமிழக கேரள எல்லையில இருக்கிறதுனால இதை தமிழக போலீசார் தான் விசாரணை நடத்தணும்னு சொல்லி அவங்க ஒரு மனு போட்டாங்க. ஆனா கேரள காவல்துறையினரோ இல்ல, இது வந்து தமிழக காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்யக்கூடாது, விசாரணை நடத்தக்கூடாது என அவர்கள் அதில் ஒரு தீர்க்கமான ஒரு நீதிமன்றத்தில் ஆணை பெற்று இந்த வழக்கானது திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. அதாவது பாரசாலையிலிருந்து அந்த வழக்கு திருவனந்தபுரம் குற்ற பிரிவுக்கு வந்து மாற்றப்பட்டது. அப்போது இருந்த காவல் கண்காணிப்பாளர் சில்பா தலைமையில தான் இந்த வழக்கு வந்து விசாரணை நடந்தது. இந்த விசாரணையில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து இப்ப வரக்கூடிய ஜனவரி 3ஆம் தேதி வரை இந்த வழக்குகள் வந்து தொடர்ச்சியா வந்து விசாரணை, அதாவது 2023 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து இந்த ஜனவரி 3ஆம் தேதி வரை இந்த வழக்கு விசாரணை வந்து நீதிபதி வந்து விசாரணை நடத்தினாரு. இந்த விசாரணை வந்து அவரது தாய்மாமன் நிர்மல் குமார் வந்து குற்றவாளியும், அதே மாதிரி வந்து கடந்த 17ஆம் தேதி கிருஷ்ணா அவங்களும் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிதான் அவர் வந்து உடனடியாக அறிவிச்சிருந்தாரு. தண்டனை விபரத்தை தான் இன்னைக்கு அறிவிப்பதா சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில உடனடியாக அவரது தாய்மாமன் நிர்மல் குமார் வந்து திருவனந்தபுரம் மத்திய சிறையிலையும், அதே மாதிரி வந்து இவங்களை கிருஷ்ணாவை வந்து அருகில் உள்ள அடங்குலாரா பெண்கள் சிறையிலையும் வந்து அடைச்சிருந்தாங்க. 95 நபர்கள்ட்ட சாட்சியங்கள் வந்து இந்த விசாரணையில வந்து விசாரிச்சிருந்தாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த அவங்க கொடுத்தக்கூடிய அந்த பாராகுவாட் என்கிற விஷம் வந்து மிகவும் கடுமையானது. 15 ml இருந்தாலே அது உடலை கொள்ளக்கூடிய ஒரு விஷத்தன்மை கொண்டது என்பதை பற்றி திருவனந்தபுரத்தில் உள்ள அந்த மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் கூட அவர்கள் கூட இந்த அறிக்கைகளை வந்து சமர்ப்பிச்சாங்க. அதே மாதிரி அந்த விஷம் பொருந்திய அந்த பாட்டில்களை வந்து காவல்துறையினர் வந்து பறிமுதல் செஞ்சிருந்தாங்க கிருஷ்ணா வீட்டுல. இது ஒரு முக்கிய ஆவணமா வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பார்த்து கிருஷ்ணாவை வந்து இந்த விசாரணையின் போது காவல்துறையினர் வந்து காவல் எடுத்து விசாரிக்கும் பொழுது அவர்கள் கூட அதாவது காவல் கஸ்டடியில இருக்கும், போலீஸ் கஸ்டடியில இருக்கும் போதுமே அவங்க வந்து தன்னுடைய அங்க இருந்தக்கூடிய ஒரு கிருமிநாசினியை குடிச்சு தற்கொலை செய்யறதுக்கு கூட அவங்க முயற்சி செஞ்சிருந்தாங்க. அதனால இது வந்து ஒரு நீண்ட ஒரு பெரிய விசாரணையாகவே இந்த 2 குற்றவாளிகளுக்கான அந்த விசாரணை வந்து நடைபெற்றது. இதுல வந்து கிருஷ்ணாவுடைய அம்மாவை தான் வந்து சிந்துக்கு தான் போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த வழக்கில இருந்து விடுதலை கொடுத்திருக்காங்க. ஆனா ஷரோன் ராஜோடைய குடும்பத்தினரோ இதை நாங்க மேல்முறையீடு செய்வோம், அதாவது கிருஷ்ணாவுடைய தாயும் இதுல வந்து உடன்பாடு உண்டு, அதனால இது நாங்க உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கு சம்பந்தமா வந்து கடந்த ஜனவரி மாசம் 2023 தான் குற்றப்பத்திரிகைகள் வந்து முதலாக பிரிப்பேர் செய்யப்பட்டது. அதுல பல டிஜிட்டல் ஆவணங்களும் வந்து நீதிமன்றத்துல வந்து அப்ப சமர்ப்பிக்கப்பட்டது. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அறிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.